மக்களின் உணர்வுகளுடன் இவர்கள் விளையாடுகின்றனர். மேலும் இல்லாத ஒன்றை குழப்பம் விளைவிப்பதற்காக மக்களுக்கு கூறுகின்றனர். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியீன் ஆவார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமின் நம்பிக்கையாகும், கொள்கையாகும். அதில் நம்பிக்கை கொள்ளாதவரை ஒருவரின் ஈமான் முழுமையானதாக இருக்க முடியாது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஷரியத் முற்று பெற்று விட்டது. ஆனால் இந்த குழப்பவாதிகளான மௌலவிகள் பொதுமக்களின் உணர்வுகளை இவ்வாறு தூண்டிவிடுகின்றனர். அகமதி கத்மே நுபுவத் கொள்கையில் நம்பிக்கை கொள்வதில்லை என்று பொதுமக்களிடம் கூறுகின்றனர். இதன் மீது நாம் இன்னா லில்லாஹ் ஓதியவாறு லானத்துல்லாஹி அலல் காசிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக என்று கூறுவதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை. எவர் அஹ்மதியாக தன்னை கூறிக்கொண்டு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காத்தமுன் நபியீன் என நம்பிக்கை கொள்வதில்லையோ அவர் தீயவரும் கட்டுப்படாதவரும் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறியவரும் ஆவார். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு அதுபோன்ற நபருடன் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆயினும் ஒரு விஷயம் கண்டிப்பானதாகும். அது என்னவென்றால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியீன் என்பதற்கு என்ன பொருள் கொடுத்தார்களோ அதே பொருளைத்தான் அகமதிகள் கொடுக்கின்றனர். அதனை அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் கூறியுள்ளான். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாத மற்றும் அன்னாரின் ஷரியத்திற்கு எதிராக இனி எந்த ஒரு நபியும் வர முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே, ஒரு நபி தோன்றும் வரை நீரே இந்த உம்மத்தில் மிக சிறந்தவராவீர். ஆக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ வாசலை மூடிவிடவில்லை. ஆயினும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வட்டத்தை விட்டு வெளியேறி எந்த நபியும் இனி வர முடியாது, எந்த ஒரு புது ஷரியத்தும் இனி வர முடியாது.